வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். ஐயா, தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்குதுன்னா, இந்த நல்ல பதிவுகளை ஈர்க்கக்கூடிய மனிதனாக நீங்கள் இருக்கீங்க. இந்த நல்ல தகவல்களை விரும்பக்கூடிய நபராக நீங்கள் இருக்கீங்க. நல்ல எதிர்காலத்திற்கான தேடல் உள்ள நபராக நீங்கள் இருக்கீங்க. அப்போது இவையெல்லாம் உங்களை வந்து அடைவதே நீங்கள் தேடக்கூடிய, நீங்கள் சிந்திக்கக்கூடிய உங்களுடைய சிந்தனைகளினுடைய வெளிப்பாடுகள் தான் இது எல்லாமே. ஆகவே இந்த பதிவு விருச்சகம் ராசியில் பிறந்தவர்களுக்கான 2026 இந்த வருடத்தில் இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய சனிப்பெயர்ச்சிக்கான பலன்களை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த பதிவு விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்க போது, எந்த மாதிரி மாற்றத்தெல்லாம் ஃபேஸ் பண்ண இருக்காங்க அப்படின்ற பல அற்புதமான தகவல்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும். எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலெல்லாம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருச்சோ, அதே போல தான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்த மூலிகை சாம்பிராணிலையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா வீடுகளிலும் நமது சாம்பிராணி இடம் பெற்று விட்டது. தொழில் செய்யக்கூடிய இடம், வாழக்கூடிய வீடு, இந்த இடங்களில் எல்லாமே நல்ல அதிர்வலைகளை உருவாக்குவதற்காக வாங்கி பயன்படுத்தினவங்க எல்லாமே வீடுகளில் நல்ல மாற்றங்கள் வந்தது ஐயா அப்படின்னு சொன்னவங்களும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் வந்துருச்சுங்க ஐயான்னு சொன்னவங்க நிறைய ரிவ்யூ நான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே 9345397967 நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்கள் என்னன்றதை இப்போ பார்ப்போம். விருச்சிக ராசியினரை பொறுத்தளவுக்கு ஐயா, முதல்ல இந்த மார்ச் 6ஆம் தேதி காலையில் 8:24 சனி பகவான் தன் சொந்த வீடான கும்பராசியிலிருந்து குருவின் வீடான மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த சனி பகவானுடைய இந்த பெயர்ச்சி காரணமாக தான் மாற்றத்தை பார்க்க இருக்கிறார்கள் 12 ராசியினரும். அதில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கான மாற்றம் எப்படிங்க இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விருச்சிக ராசியினருக்கு கும்பத்திலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய சனி பகவான் வந்து 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தை போகிறார். 5ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சனி, அதாவது பஞ்சம சனி அப்படின்னு கூறப்படும். சரிங்களா? அதாவது பஞ்சங்களையெல்லாம் போக்கக்கூடிய வகையில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். ஆகவே சனி பகவான் உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. நான் பல பதிவுகளில் சொல்லுவேன், ஐயா எல்லா நேரமும் எல்லா காலமும் நமக்கு ஏற்றதாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நமக்கான காலமும் நமக்கான நேரமும் வருதுன்றப்ப அதை சரியாக பயன்படுத்தி கொள்பவர்கள் தான் புத்திசாலிகள். விருச்சிக ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள், எந்த மாதிரி குணம் கொண்டவர்கள், எப்படிலாம் யோசிப்பாங்க, எப்படிலாம் பேசுவாங்கன்றது எல்லாமே நம்ம பல பதிவுகளில் மிக தெளிவாக அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம். எல்லோருக்கும் நல்லவர்களாக வாழ முடியாத இந்த விருச்சிக ராசிக்காரங்க தன் மனசாட்சிக்கு நல்லவங்களாக இருந்துட்டாங்கனாவே போதும், வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்துடலாம். ஐயோ அவங்க நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களே, ஐயோ இவங்க நம்மளை பற்றி தவறாக புரிஞ்சுட்டுக்கிறாங்களே, நம்ம போய் சொல்லி புரிய வைப்போம், இங்கே மற்றவங்கள மாற்றுவோம், திருத்துவோம் அப்படின்னு முயற்சிக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் கொடுக்கக்கூடிய பதில் என்னென்னா, கசப்பான உண்மைகள் தான் பின்னாடி அவங்களுடைய லைஃப்பில் தெரிய வரும். என்னென்னா, இங்கே யாரையும் மாற்றவும் முடியாது, திருத்தவும் முடியாது. அவரவர்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய, தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய தவறுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்களை அனுபவித்து தான் அவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டமாக அவங்க அந்த தவறை புரிஞ்சுக்கிட்டு தன்னைத்தானே திருத்திக்கிறாங்க. யாருமே முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்லி அதை நம்ம புரிய வைக்கணும்னு பார்த்தா அந்த புரிஞ்சுக்கிற மனப்பான்மை இப்போ யாருக்கிட்டே அவ்வளோக்கும் இல்லை. நிதானம் இல்லை, பொறுமை இல்லை. இதெல்லாம் இருக்கிறனால தான் விருச்சிக ராசிக்காரர்கள் நீங்கள் தயவு செஞ்சு வெளியில் யார்ட்டி போய் ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி உங்களை நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்னு மற்றவங்களுக்கு தெரிய வைக்கணும்னு முயற்சிக்காதீர்கள். நீங்கள் யார் என்பதை எதிர்காலம்தான் சொல்ல வேண்டும். அதுதான் நடைமுறையில் உண்மையாக பார்க்கப்படும். சரிங்களா? அப்போது இந்த பஞ்சங்களை தீர்க்கக்கூடிய சனி பகவானாக வருகிறார். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு கஷ்டத்திலிருந்து மீண்டு வருவதற்கான மாற்றத்தை கொடுக்க இருக்குது. சரிங்களா? அப்படின்றப்ப இந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் இந்த நேரத்தில் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. எந்த விஷயத்தை எடுத்தாலுமே அதை தைரியமாக முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இது மாறும். அவ்வப்போது வெளியில் போயிட்டு வருது, அதாவது இந்த சுற்றுலா போயிட்டு வர மாதிரி ஆன்மீக சுற்றுலா, இன்ப சுற்றுலா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் கொஞ்சம் வெளியே போகிறதுக்கான, ட்ராவல் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும். அதன் மூலமாக சில இதுவரை தெரிந்து கொள்ளாத சில தகவல்களை நீங்கள் வேலை ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் வாழ்க்கை ரீதியாகவும் வெளிநபர்களோட பேசும்போது பழகும்போதும் தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக ஒரு காலமாக இது இருக்குது. அது மட்டும் இல்லை, 4ஆம் இடம், அதாவது
சுகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இப்போன்னு இல்லை, எப்போவுமே இவர்களுடைய வாழ்க்கையில் நிம்மதிக்காக நான் வந்து எனக்கு நிம்மதியே இல்லைங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களாக இருக்காங்கன்னா பெரும்பாலும் பாருங்கள் அவங்க மனசில் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். தன்னுடைய வாழ்க்கை பற்றியோ அல்லது மற்றவர்களுடைய பேச்சையோ மற்றவர்களுடைய செயல்களையோ இவங்களுக்கு பண்ண துரோகங்களையோ இது போன்ற ஏமாற்றங்களையோ இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் மனசில் போட்டு 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 விருச்சிக ராசிக்காரங்க அதை பற்றியே நினச்சி நிம்மதியை இழந்துடுறாங்க. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நிம்மதியை அடைய வேண்டும் என்றால் இங்கே மறக்க வேண்டிய விஷயங்களை மறந்தே தீரணும், ஒதுக்க வேண்டிய விஷயங்களை ஒதுக்கியே தீரணும். அப்போ தான் அந்த நிம்மதியை முழுமையாக நம்மளால் உணரவும் முடியும். சரிங்களா? ஒதுக்க வேண்டிய விஷயம்னா தேவையற்ற விஷயங்கள், தேவையற்ற வார்த்தைகள், தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற நபர்கள், இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. சரிங்களா? குடும்ப வாக்குஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதால் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வாக்குவாதங்களோ சண்டைகளோ குடும்பத்தில் இப்போ இருந்துட்டு இருக்குங்க அப்படின்னா இனி நாட்கள் செல்ல செல்ல அப்படியே அமைதியாக வீடு மாறுறத பார்ப்பீங்க. அவங்கவுங்க வேலையை பார்க்குறத நீங்கள் பார்ப்பீங்க. விருச்சிக ராசிக்கார நண்பர்களே, மனசில் பட்டதை ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுகிற தைரியம் உங்ககிட்ட இருக்குது. அந்த தன்னம்பிக்கை உங்ககிட்ட அதிகமாக இருக்குது. இந்த தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாக உள்ள ராசிக்காரர்களில் நீங்களும் ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல இருக்கீங்க. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முக்கியமாக அவங்க வாழ்க்கைக்கான ஒரு ரகசியத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விருச்சிகம் இன்னும் சில ராசிக்காரங்களாம் இருக்காங்க. இவர்கள்லாம் அவர்களுக்கான வேல்யூ உள்ள இடத்துல இருக்கணும். அவர்களுக்கு எங்கே முக்கியத்துவம் இருக்கோ, எங்கே வந்து இவங்களுக்கான அது, ஏன்னா இங்கே எல்லாருக்கும் அப்படிப்பட்ட இடம் அமையுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதுதான் உண்மை. என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க, நமக்கு வேல்யூவான இடத்துல தான் நம்ம இருக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன வேல்யூவான இடம்னு எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது? எந்த இடத்துல எங்களுக்கு வேல்யூ தராங்க? யாருமே அடுத்த கட்டம் போக கூட விட மாட்டேன்றாங்க, முன்னேறதுக்கு தடையாக நிற்கிறாங்க. ஒரு நல்ல விஷயம் கூட எங்களை பற்றி பேச மாட்டேன்றாங்க, இல்லாத பொருளாதெல்லாம் எங்கள் பின்னாடி பேசுகிறாங்கன்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போது ஒரு விஷயம் கிடைக்கவில்லை என்றால் உருவாக்க கற்றுக்கொள். இதுதான் புத்திசாலிகள் ஃபாலோ பண்ணுற ஒரு வழிமுறை. முதல்ல தேடுவாங்க, கிடைக்குதான்னு பார்ப்பாங்க. எங்கே தேடியும் கிடைக்கல, இல்லை இருந்து நமக்கு கொடுக்கல அப்படின்னு தெரிய வந்துருச்சுன்னா அவங்களே வந்து உருவாக்க ஆரம்பிப்பாங்க அந்த விஷயத்தை. அப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் இப்போது உங்களுக்கான வேல்யூவான இடத்த ஒன்று நீங்கள் அடையணும், இல்லைன்னா உருவாக்கணும். இது நீங்கள் தெளிவாக நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா கிரகநிலைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குது அப்படின்னா, இங்கே நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம், என்னங்க நல்ல நேரம் வருது ஆஹா ஓஹோன்றாங்க, வந்ததும் தெரியல போனதும் தெரியல, எனக்கு ஒரு நல்லதும் நடக்கலையேன்னு சொல்கிறவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. நேரமும் காலமும் ஒரு மனிதனுக்கு நல்லபடியாக இருக்குது அப்படின்னா அந்த நேரமும் காலமும் எப்படி அந்த மனிதனுக்கு மாற்றத்தை தரும்னு கேட்டிங்கன்னா, அவன் அங்கே ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கணும், அந்த மனிதன் நல்லதை நோக்கி போயிருக்கணும். சும்மா உட்காந்துட்டு இருந்துட்டு எந்த நல்லதை என்னை தேடி வரலையேன்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் நல்லதை தேடக்கூடிய ஒரு நேரம், நல்லதை பார்க்கக்கூடிய ஒரு நேரம், நல்லதை கேட்கக்கூடிய ஒரு நேரம். அதற்கான காலமாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பது திருமணத்திற்கான, இதுவரை திருமணம் ஆகாமல் இருந்த விருச்சிக ராசி, இந்த சிம்ம ராசி, இந்த மாதிரி குறிப்பிட்ட சில ராசிக்காரங்க இருக்காங்க. ஆரம்பத்தில் திருமணத்தை வெறுப்பாங்க. அட போங்கப்பா கல்யாணம்லாம் வேண்டாம், நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த டைம் அந்த வயசு இருக்கிற வரைக்கும் அவங்க கொஞ்சம் வரனெல்லாம் கூட இவங்க வேண்டாம் வேண்டாம்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அது பிடிக்கல இது பிடிக்கல அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் காலம் செல்ல செல்ல அப்படியே தலைகீழாக மாறிடும். விருச்சிக ராசி இதை நான் சொன்ன மாதிரி குறிப்பிட்ட ராசிக்காரங்களில் திருமணம் ஆகாமல் இருந்துட்டு இருக்காங்கன்னா காலங்கள் போக போக அவங்களுக்குள்ளேயே ஒரு பயம் வர ஆரம்பிக்கும். நம்மளுக்கு இப்படியே உட்காந்துட்டு இருந்துருப்போமோ அப்படின்னு. ஆகவே இந்த விருச்சிக ராசிக்காரங்களாம் திருமணத்திற்கான அமைப்பு கடவுள் உங்களுக்கு கொடுக்குறாருன்னா அது இருகரம் கைகூப்பி நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கணும். ஏன்னா நான் எல்லா பதிவுகள்லையும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் இப்பயும் சொல்கிறேன். ஒரு மனிதனுக்கு திருமண வாழ்க்கை மட்டும் சரியாக அமைந்து விட்டால் அவன் இந்த உலகத்திலேயே மிக கொடுத்து வைத்த நபர் அவன்தான், பாக்கியசாலி அவன்தான், அதிர்ஷ்டசாலி அவன்தான்.
திருமண வாழ்க்கை மட்டும் சரியாக அமைஞ்சிட்டாலே போதும். அதுக்கப்புறம் அவனுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், வேதனைகள் அனைத்தையும் அந்த மனிதன் எளிதாக கடந்து வந்து விடுவான். ஏன்னா அவனுக்கு வாழ்க்கை துணை சரியாக கரெக்டாக அமைஞ்சிருக்கும். எல்லா துன்ப இன்பத்திலையும் பங்கெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த வாழ்க்கை துணை அமைஞ்சிட்டாலே போதும். அதை விட வேறு என்ன வேணும்? காசு, பணம், பேர், புகழ் எல்லாம் பின்னாடி சம்பாரிச்சுக்கலாம். அது எப்போ வேணாலும் வரும், எப்போ வேணாலும் போகும். ஆனால் நல்ல உறவுகள், அதுவும் குறிப்பாக நல்ல ஒரு திருமண உறவு மட்டும் உங்களுக்கு அமைந்து விட்டாலே அதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. அடிப்படை அஸ்திவாரமே அதுதான். அது ஸ்ட்ராங்காக இருந்துட்டால் போதும். மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் பில்டிங் கட்டிக்கிட்டே போகலாம், என்றைக்கும் அது இடிஞ்சு விழுகாது. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களில் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த முறை நல்ல ஒரு வரன் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் மாணவர்கள் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா இதில் விளையாட்டு விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக வரும். ஊர் விட்டு ஊர் போய் ஸ்போர்ட்ஸ்க்காக, விளையாட்டுக்காக ஊர் விட்டு ஊர் செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். போவீங்க, விளையாடுவீங்க, நீங்கள் வெற்றி கனியை பறித்து வருவீர்கள். அதற்கான நல்ல அமைப்புகளும் நல்ல நேரங்களும் இருக்குது. ஆனால் இந்த பயணங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொண்டு செல்லக்கூடிய உடைமைகள், பொருட்கள், பணம் இவற்றின் மீது எப்போதுமே ஒரு கண் இருக்கணும். லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பது செய்யக்கூடிய தொழிலில் கடின உழைப்பை போடுபவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். என்றைக்குமே விருச்சிக ராசிக்காரங்க இந்த தொழில் சார்ந்து, வேலை சார்ந்து ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும். கடின உழைப்பு. சரி, அப்போ நம்ம கடினமாக உழைச்சிட்டா மட்டும் நம்ம முன்னேறிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கடின உழைப்பு இருந்தாலும் அந்த சாதுரியம் இருக்கணும். எப்படி ஒரு விஷயத்தை ஸ்மார்ட்டாக முடிக்கணும் அப்படின்ற அந்த சாதுரியம் இருந்தே ஆகணும். இந்த காலகட்டத்தில் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நேரமும் காலமும் போவதே தெரியல. இப்போ தான் 2026 ஆரம்பிக்கிற மாதிரி தோணுது பார்த்தோம். அதுக்குள்ளே இப்போ ஜனவரி, பிப்ரவரி முடிய போகுது. இப்போ அவ்வளோதான், 2026 சட்டுன்னு முடிஞ்சிடும். நேரமும் காலமும் வயதும் டக்குன்னு போய்கிட்டே இருக்குது. தயவு செஞ்சு நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கிறாதீர்கள் நண்பர்களே. நம் பதிவுகள் பார்ப்பவர்கள் எந்த வயதினரை சேர்ந்தவராக நீங்கள் இருந்தாலும் சரி, நான் சொல்லும் சில விதிமுறைகளை கஷ்டமாக தான் இருக்கும், நிஜமாக சொல்கிறேன், கஷ்டம்தான். ஆனால் அந்த கஷ்டத்தை மட்டும் நீங்கள் உங்களுடைய அதை லைக் பண்ணி பார்த்துட்டீங்க, அதில் இருக்கிற வேல்யூ புரிஞ்சு நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் நல்லதை பெறுவீர்கள். நீங்கள் உங்களுடைய வளர்ச்சி என்னன்றதை நீங்களே லைவாக பார்ப்பீங்க. அப்போ விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு ஐயா, நல்லதை தேடக்கூடிய நபராக இருங்க. தேவையற்ற நபர்களிடம் வாக்குவாதங்கள் செய்து, சண்டைகள் செய்து, அவங்கக்கிட்ட போய் நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கெல்லாம் இதெல்லாம் எதையும் பண்ணாதீங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக வாழவே இங்கே நேரம் 10ல் உண்மை சொல்லணும்னா நேரத்தையும் காலத்தையும் எக்காரணத்தை கொண்டும் வீணடித்து விடாதீர்கள். சரியான விஷயங்களுக்கு நேரத்தை ஒதுக்குங்க. இப்போ இத்தனை பதிவுகள் 10,000 வீடியோக்கு மேலே நம்ம போட்டிருக்கோம். இத்தனை பதிவுகள்லேயும் சொன்ன விஷயங்களை தாண்டி இன்னுமே நம்ம 10,000 வீடியோ போட்டாலும் இன்னும் நம்ம எவ்வளோ பதிவுகள் வேணாலும் கொடுக்கலாம், பேசலாம். ஏன்னா ஒரு மனிதன் அவன் வாழ்நாளில் தொடர்ந்து நல்லதை பெறுவது என்பது சாதாரண விஷயமே இல்லை. இதுதான் உண்மை. ஆனால் அந்த இடத்த அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களை சுற்றி உள்ள அனைத்து உண்மைகளும் உங்களுக்கு தெரிய வந்துடும். இந்த உலகம் என்னன்றதை வெட்ட வெளிச்சமாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் யாருக்கிட்டே ஏமாற வாய்ப்பே கிடையாது. முன்னாடியே எல்லாமே தெளிவாக பேச ஆரம்பிச்சிருவீங்க, தெளிவாக யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த கஷ்டம், பிரச்சனை அப்படின்னு புலம்பிக்கொண்டு மற்றவர்கள் மீது பழியை போட்டுக்கொண்டு சோம்பேறித்தனமாக தூங்கி கொண்டு எனக்கு எதுவும் நடக்கலைன்னு நினைக்கிறவங்க, இவங்களை யார் பக்கமும் நீங்கள் சேர மாட்டீங்க. அவங்க அந்த பக்கம் வராங்கன்னா நீங்கள் இந்த பக்கம் கிளம்பி போயிடுவீங்க. அப்பா இவங்க முகத்தை கூட நான் பார்க்க விரும்பலப்பான்னு நெகட்டிவான அதிர்வலைகள் பக்கம் கூட நீங்கள் நெருங்க மாட்டீங்க. அந்தளவுக்கு அந்த இடம், நல்லதை ஈர்க்கக்கூடிய இடம், ரொம்ப பவர்ஃபுல்லான இடம். அந்த இடத்த அடைவது அவ்வளவு சாதாரணம் அல்ல. அதனால தான் இத்தனை பதிவுகள், இவ்வளவு நல்ல வார்த்தைகள். ஏன் நம்ம இத்தனை பதிவுகள், இவ்வளோ நேரம் நம்ம ஏன் பேசுகிறோம், இவ்வளோ பதிவுகள் ஏன் கொடுக்குறோம்? தொடர்ந்து ஒரு மனிதன் ஒரு நல்லதை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கணும். அது இந்த காலத்தில் நீங்கள் திரும்பும் பக்கமெல்லாம் மனதை பதைபதைக்க வைக்கக்கூடிய செய்திகளும், நைட்டு படுத்த தூக்கமே வராத அளவுக்கு இங்கே நிறைய காண முடியாத காட்சிகளும், முகம் சுளிக்கக்கூடிய காட்சிகளும் நிறைய இருக்குது ஆன்லைனில். அங்கே இங்கே திரும்புகிற பக்கமெல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் நெகட்டிவாகவே நம்மளுடைய சிந்தனையை திசை திருப்புவதற்குன்னு நிறைய நடக்குது. அப்போது இதற்கு நடுவில் நீங்கள் நல்லதை பெறக்கூடிய மனிதனாக இருக்கணும் அப்படின்னா
இந்த தொடர்ந்து எல்லாமே பார்க்கணும், இதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய ஆழ் மனதில் அது ஊறி போகணும். அப்போ தான் அந்த நல்லதை தொடர்ந்து பெறக்கூடிய மனிதனாக நீங்கள் மாறுவீங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரக்கூடிய தெளிவுகளும் சிந்தனைகளும் உங்களுக்கு யாரும் அதுக்கப்புறம் அட்வைஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இறைவனும் பிரபஞ்சனமும் உங்களுக்கு நண்பர்களாக வந்து நிற்பாங்க. அப்புறம் பாருங்கள், நீங்கள் நிற்கிற இடமெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் மாறும். நீங்கள் எங்கே போய் நின்னாலும் அந்த இடம் உங்களுக்காக பேசும். நீங்கள் யார் வந்து உங்களுக்கு எதிரின்னு நினச்சிட்டு உங்கள் பக்கத்தில் வந்தால் கூட உங்கள் நண்பனாக மாறிடுவான். அந்த அளவுக்கு நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக மாறிடுவீங்க. உங்கள் கண்ணிலே அந்த பவர் இருக்கும். யாராவது பார்த்தா கூட உங்ககிட்ட அமைதியாக பேசிட்டு நல்ல விதமாக பழகிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொண்ட நபராக மாறுவீர்கள். ஆகவே இந்த பதிவை பார்த்த விருச்சிக ராசிக்காரர்கள் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் தொடர்ந்து இது போன்ற பதிவுகளை பார்க்க எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.